ஒயிட் கோல்டு லேயர் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பேர்ட்ஸ்க்கு 19 வாரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் வேக்சின் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி விட்டமின் சிரப்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வாட்டரில் கலக்கிறோம். அந்த டப் 4 டப் பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு டப்லேயுமே ஈக்குவலாக டிவைட் பண்ணி கலந்து விட்ருவோம். இது வேக்சினு ஜெல் பேக் போட்டு ஒரு கூலிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். இது வேக்சின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வெளியில் வச்சிடணும். அதனால தான் இப்போ எடுத்து வெளியில் வைக்க போகிறேன். இது ஒரு வேக்சின் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் இருக்கும். இந்த 1/2 லிட்டர் 1000 கோழிகளுக்கு தடுப்பூசி போட முடியும் நம்ம. இதுதான் கடைசி தடுப்பூசி குரோயர் ஸ்டேஜில் இருக்கிற பேர்ட்ஸ்க்கு போடுறது. நம்ம பேர்டு வாங்கினது குரோயராக தான் வாங்கினோம். ஒரு தடுப்பூசி மட்டும் போடாமல் இருந்தாங்க. அதனால் இதை நம்ம வாங்கிட்டு வந்துட்டு வேக்சின் வாங்கிட்டு வந்துட்டு இது இப்போ போட போகிறோம். இந்த வேக்சின் 1/2 லிட்டர் அவர் கையில் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் வேக்சின் பண்ணுற சிரிஞ்சின் நெல். அந்த ஒயிட் கலர் இருக்கிற பாக்ஸில் இந்த வேக்சினை கலட்டி அதுக்குள்ளே ஊற்றிக்குவாங்க. ஊற்றிட்டு அந்த மூடி போட்டுட்டு இந்த மாதிரி வேக்சின் பண்ணுவாங்க கோழிக்கு. இது ஒரு 30-40 கோழிக்கு வரும் ஒருக்கா ஊற்றினோம்னா.